மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை. இந்த புத்தகத்தில் நியமம் 6, அனைவரையும் உங்கள் உடன்பிறப்புகளென உணர்ந்து அவர்களை அவ்வாறே நடத்துங்கள். இந்த 6வது நியமத்தில் ஓரோருத்தரையும், இந்த உலகத்தில் இருக்கிற ஓரோருத்தரையும் நம்மளுடைய உடன்பிறப்புகளாக நினச்சி அவங்கள அப்படியே நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது உலகளாவிய சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடை மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நாம் நடத்தும் போது, அதே மாதிரி நினச்சி சகோதர சகோதரிகளாக நினச்சி நாம் அதே மாதிரி நடத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற முன்கணிப்பு, அந்த ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்கணிப்புங்கிறது ஆன்மீகத்தினுடைய ஒரு விஷயமாக சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரு பரஸ்பர அன்பையும் மரியாதையையும் வளர்த்துக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுக்கும் சரி, ஆன்மீக மரபுகளுக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா சொல்லப்படுறது உலகளாவிய சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்த விஷயம்தான். இது எல்லாத்துக்குமே ஒரு கோட்பாடாக சொல்லப்படுற ஒன்று. இன்றைக்கி நடைமுறையில் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறது என்ன? மதவெறி, முன்கணிப்பு, வெளிப்படையாக நம்ம எல்லார்கிட்டையும் காமிச்சிட்ருக்கிற ஒரு வெறுப்புணர்வு, வன்முறை. இதனால தான் நம்ம இந்த உலகத்துலேயும் சரி, பரஸ்பர மனிதர்களுக்கிடையேயும் சரி, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம், பிரிவினைகள், இது எல்லாமே உருவாயிட்டிருக்கு. நாகரிகமாக இருக்கிற நாடுகளில் மதத்தாலேயும் ஒரு இனவெறியாலேயும் தான் மனித இனம் அப்படிங்கிறது ஒரு பிளவுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனையோ ஆண்டு காலமாக பல பேர் பல நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போனாலும் உலகளாவிய சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேருந்து நாம் எல்லாருமே வெகு தூரத்தில் இருக்கோம். அப்போது இதுதான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நாம் எல்லாருக்குமே இன்றைக்கி முக்கியமாக தேவைப்படுறது என்ன? உலகளாவிய சகோதரத்துவம், இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் நாம் உயர்ந்த நிலையான, அந்த இறுதி நிலையான சத்திய நிலையை, அந்த நிலையை ஆழமாக உணர்தலினுடைய அடிப்படையில், அதாவது அந்த இறுதி நிலையினுடைய புரிதல் நமக்கு கிடைக்கும் போது இந்த உலகளாவிய சகோதரத்துவம், அந்த உணர்வு தானாகவே நமக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆதி மூலத்திலேருந்து கீழே இறங்கி வந்த ஒன்னொன்றுத்துக்குமே, அதாவது எல்லாத்துக்குமே இருக்கிற ஆதாரங்கிறது ஒன்று தான். ஒரு தாய் வைத்து குழந்தைகள் மாதிரி, ஒரே தாய் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த உறவுங்கிறது எப்படி ஒரு பிணைப்போட கூடி இருக்கோ அந்த மாதிரி மூல ஆதாரத்திலேருந்து வந்த எல்லா மனிதர்களுமே ஒரு சகோதர உறவால் பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது எல்லாருமே ஒரே இடத்துலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நமக்குள்ளே இருக்கிற அதே கடவுளினுடைய ஆன்மாவை பெற்றிருக்கக்கூடிய இன்னொருத்தரை நாம் காயப்படுத்தணும்னு முயற்சிக்கும் போது, அதாவது உண்மையிலேயே நம்மளுடைய ஆன்மாவும், அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் நம்ம கூடவே இருக்கிற இன்னொருத்தருடைய ஆன்மாவும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கும் போது யாரை காயப்படுத்த முடியும்? எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறது ஒரே விஷயம்தான். அப்போது இந்த 2 ஆன்மாக்களுமே ஒன்று தான் அப்படின்னும் போது ஓரொருத்தங்களுடைய கர்ம வினையால் மாறுபட்ட குணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு வேறுபாட்டையும் கொண்டுட்டு வருது. இந்த ஒரு அடிப்படை தத்துவத்தை இதுவரைக்கும் யாருமே முழுமையாக புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லிட்டு, எந்த ஒன்று இயக்கத்துக்கு எல்லா விஷயத்தையுமே கொண்டு வந்ததோ, அதாவது முதல் சலனத்தினுடைய காரணமாக இந்த சிருஷ்டிக்கு வந்த எல்லாமே மைய புள்ளியான அந்த சத்திய நிலையோடு தான் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாத்துக்குமே மையம், மூல ஆதாரம்னு சொல்லப்படுறது அந்த உண்மையான சத்திய நிலைங்கிறது. இந்த இடத்துல பிரிவுங்கிறதே கிடையாது. மனிதர்களுக்கு நடுவில் அவங்கவுங்களுக்குள்ள கர்ம வினையால் குணங்களினுடைய மாறுபாடுகள் மட்டும்தான் இருக்குது. உண்மையிலேயே நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள், இதை தான் நாம் எல்லாருமே சகோதர சகோதரிகள்ங்கிற உணர்வையும் நண்பர்கள் அப்படிங்கிற உணர்வையும் மாற்றி ஒரு அந்நியர்களாக மாற்றிருச்சு. நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிற அந்த சுயநல மனப்பான்மை தான் எல்லாரையுமே வேற்று மனிதர்களாக அந்த மாதிரி நம்மளை பார்க்க வச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போது நாம் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுங்கிறது மறுபடியும் நமக்குள்ள ஒரு புத்துயிர் பெறக்கூடிய வகையில் நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்ட இந்த பிரிவு உணர்வுகள் அப்படிங்கிறது நமக்குள்ளேருந்து நீக்கப்படுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா
ஒரு மனிதர்களுக்கு நடுவில் காமிக்கிற இந்த பிரிவு உணர்வுங்கிறது நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய பல திரைகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவே நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது அந்த பிரிவு அப்படிங்கிற அந்த தடையும் திரையும் நம்மளை விட்டு நீங்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. பிரிவினை அப்படிங்கிறது ஒரு மாயைன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு குடும்பம் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த குடும்பம் பெருகும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த உறுப்பினர்களுக்கு நடுவில் ஒரு பிணைப்பில்லாத ஒரு உணர்வுங்கிறது தானாக ஏற்படுது. அந்த உணர்வு காலப்போக்கில் நாம் உறவினர்கள்கிட்டேயும் சரி, கூட பிறந்தவங்க, இவங்க எல்லார்கிட்டேயும் காலத்தால் நாம் ரொம்ப தொலைவில் போயிடுறோம். அதனால் ஒரு விலகல் அப்படிங்கிறது ஏற்படுது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய வேலை அப்படின்னு வரும்போது ஒருத்தங்கிட்டையும் நாம் உடல் அளவில் பிரியும் போது அதுவே மனதளவில் ஒரு பிரிவினையை உண்டாக்கிடுது. அப்போது கடைசியாக எல்லார்கிட்டேயுமே பொதுவாக இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படிங்கிறது நம்ம மனதில் இருந்து மறைஞ்சிருது. எல்லார் மேலேயுமே, அதாவது நம்ம உறவினர்கள் நண்பர்கள்கிட்டயே ஒரு அன்புங்கிறது நமக்கு இருந்தாலும் அதோட கூட ஒரு பகையும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த எண்ணம், அந்த பகை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஒரு விரோத மனப்பான்மையை வளர்க்க ஆரம்பிக்குது. இதோட காரணமாக எல்லாமே நாம் ஒரு வேறு விதமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போது இது இன்னுமே நமக்கு ஒரு பிரிவினையை உண்டாக்குது. அந்த பிரிவினை என்ன பண்ணுது, நம்மளை சுற்றி ஒரு தனிப்பட்ட ஒரு வலைப்பின்னலை உருவாக்குது. முதல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அது தாய்கிட்டேருந்து நாம் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அதுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளரும்போது கொஞ்சம் மாதங்கள்லேயே தான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை வளர்த்துக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், பொருட்கள், இது எல்லாத்தையுமே அடையாளம் காண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு வேறுபட்ட உணர்வும் ஒரு தன்னை தனியாக அடையாளப்படுத்திக்கிற ஒரு உணர்வு, இது எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது. இங்கே தான் அகங்காரம் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அகங்காரம் உருவாகக்கூடிய அந்த ஒரு செயல்முறையினுடைய ஒரு பகுதி தான் இது. அந்த குழந்தை பெரியவனாக ஆகும்போது தான் கூட பிறந்தவங்ககிட்டயே ஒரு போட்டி மனப்பான்மை உருவாக ஆரம்பிக்குது. அந்த போட்டி தான் பிரிவினை, பகைமை உணர்வு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குது. அதுதான் இந்த பிரிவினை உணர்வு அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் உள்ள ஓரொரு கட்டத்திலையும் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாயையினுடைய ஒரு திரை தான் இந்த பிரிவினை. இந்த மாயையினுடைய திரை நீக்கப்படும் போது மட்டும்தான் நாம் எல்லாருமே ஒரே இடமான அந்த ஆதி மூலத்திலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை நாம் உணர ஆரம்பிப்போம். நாம் எல்லாருமே மனிதத்தன்மை மிக்கவர்களாக மாறணும், அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இதை ஏற்றுக்கிட்டு நமக்குள்ள அந்த சகோதர உணர்வை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகிலமளாவிய சகோதரத்துவ உணர்வை நாம் வளர்த்துக்கிறதுங்கிறது நம்மளை ஒருத்தர் பிரிக்கிற அந்த தனிப்பட்ட வலைப்பின்னல்கள் எல்லாத்தையுமே தகர்த்து ஒரு தோழமை உணர்வை நமக்குள்ளே கொண்டுட்டு வருது. அந்த தோழமை உணர்வுங்கிறது நமக்குள்ளே வளரும் போது நமக்கு இயற்கையாகவே ஒரு கூட்டுறவுன்னு சொல்லக்கூடிய நாம் எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையும் அன்பு, நேசம், இது எல்லாமே நமக்குள்ளே அதிகரிக்குது. அப்போது அந்த அன்பும் நேசமும் நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே வரும்போது நமக்குள்ள ஒரு அமைதி, ஒரு திருப்தி, இது எல்லாமே இன்னும் வளர ஆரம்பிக்குது. நம்மளுடைய நடத்தை முறையும் மாற்றி அமைக்கப்படுது. இந்த ஒரு நிலை கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த ஒரு சகோதர உணர்வு நமக்குள்ளே கிடைக்கும் போது நம்மளுடைய பாதையில் நம்ம தொடர்ந்து முன்னேறுறோம். அதாவது ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இன்னும் லகுவாக அப்படியே தொடருது. நமக்கு இறுதி இலக்கை அடையிறதும் சுலபமாகுது. நம்மளுடைய ஆன்மீக பாதையில் இதய மண்டலத்தினுடைய 2வது புள்ளியான அந்த ஆத்ம சக்கரத்தில் நாம் ஆழ்ந்து இருக்கும்போது இந்த ஒரு விழிப்புணர்வு, அதாவது சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ளே ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆன்மீக யாத்திரையில் 2வது சக்கரமான அந்த ஆத்ம சக்கரத்தை கடக்கும் போது நாம் ஒருத்தருக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வு உருவாகுது. அந்த ஒரு உள்நிலையை நமக்குள்ளே உணர்ந்து அதை நமக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டு அந்த ஒரு உணர்வுக்கு உயிரோட்டம் கொடுத்து அதை இன்னும் நமக்குள்ளே கொண்டு வந்து வளர செஞ்சு அதோடு ஒன்று கலந்து ஐக்கியமாகணும். நமக்கு கிடைக்கிற இந்த ஒரு அழகான ஒரு உணர்வை நாம் தவற விட்டுட்டோம் அப்படின்னா
உலகளாவிய சகோதரத்துவங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு நாம் துரதிருஷ்டவசமாக அடைய முடியாமல் போயிடுவோம் அப்படிங்கிறதையும் மாஸ்டர் சொல்லிட்டு, யோக பிராணாகுதியோட கூடிய இந்த இதயம் சார்ந்த தியான பயிற்சியை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நாம் இயல்பாகவே அன்பால் நிரப்பப்படுறோம். அப்போ அந்த அன்பிற்கான நம்மளுடைய திறன்கிறது விரிவடையுது, சகோதரத்துவ உணர்வும் நமக்குள்ளே அதிகரிக்குது. அப்போ பயிற்சியில் நாம் தொடர்ந்து முன்னேறும் போது, அந்த பயிற்சியை இடைவிடாது செஞ்சு நாம் முன்னேறிக்கிட்டே போகும்போது நம்மளுடைய எண்ணமும் சரி, செயல்களும் சரி, நாம் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு தனிப்பட்ட வலைப்பின்னல்கள் எல்லாத்தையுமே அடையாளம் காணுது. அப்போ அதை விழிப்புணர்வோடு நம்மளால் அதை தகர்த்தெறிய முடியுது. இது நம்மளுடைய உணர்வுறு நிலை விரிவடையறதுக்கு வழிவகுக்குது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த விரிவடைந்த உணர்வுறு நிலையோடு நாம் எல்லார்கிட்டையுமே தொடர்பு கொள்ளும்போது அந்த ஒரு இணைப்பில் நமக்கு சகோதரத்துவ உணர்வுங்கிறது முழுமையாக நிலை பெறுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்யும்போது இந்த இணைப்புங்கிறத நமக்கு இன்னும் வலுப்பெறுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு அழகான உணர்வை நம்ம வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைங்கிறது மாறும்போது அது நம்மளுடைய விதியையும் தீர்மானிக்குது. இந்த உலகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே மறு உலகத்தினுடைய பிரதிபிம்பம். இந்த உலகத்தை நாம் எந்த அளவு சீர்திருத்தி அமைக்கிறோமோ அதனுடைய தாக்கம்ங்கிறது இந்த உலகினுடைய மூல பிம்பமான மறு உலகத்திற்கும் எட்டி அதுவும் தூய்மையடைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகம் சூட்சும அப்புறம் பிரம்மாண்ட உலகத்தினுடைய ஒரு பிரதிபிம்பமாக சொல்லப்படுறது. எந்த ஒரு விஷயம் இங்கே நடந்தாலும் அது முன்னாடியே சூட்சும வடிவத்தில் அந்த சூட்சும உலகமான பிரம்மாண்ட மண்டலத்தில் ஏற்கனவே நடந்துருது. இந்த மாதிரி பல உயர் மண்டலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்றை விட இன்னொன்று ரொம்ப சூட்சுமமானதாக இருக்குது. நம்மளுடைய மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பின்னாடி எப்போ நடக்க போகிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ அதுக்கான காரணமும் இதுதான். நம்ம கண் பார்வையில் நடக்கிற ஒரு விஷயமும் முன்னாடியே சூட்சும வடிவில் அந்த பிரம்மாண்ட மண்டலத்தில் நடந்துருது. நாம் சூட்சுமமானவர்களாக மாறும்போது மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும், நமக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். அப்போது பல உயர் மண்டலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்றை விட இன்னொன்று ரொம்ப சூட்சுமமானதாக இருக்குது. நம்மளுடைய உலகாதாய வாழ்க்கையை நாம் எந்தளவு ஒரு பண்படுத்தி சீராக கொண்டுட்டு போகிறோமோ அதனுடைய விளைவுங்கிறது அந்த உயர் மண்டலங்கள் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போய் அது இன்னுமே அந்த அதி உயர் மண்டலத்தை அடையுது. அதாவது இந்த உலகத்தை நாம் சீரமைக்கும் போது இதனுடைய தாக்கம், இந்த தூய்மையினுடைய தாக்கம், நல்ல உணர்வுகளினுடைய தாக்கம்ங்கிறது இந்த உலகத்தினுடைய மூல பிம்பமாக இருக்கிற மறு உலகத்திற்கும் போய் அதுவும் தூய்மையடைய ஆரம்பிக்குது. இது நம்மளுடைய ஆன்மீக பயணத்தினுடைய வேலையை ரொம்ப ஈஸியாக்குது. நம்மளுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது. நம்மளை அந்த இறுதி இலக்கான அந்த வெற்றிக்கும் நம்மளை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. உலகம் அதன் பிரதிபலிப்பு அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்றொன்றும் ஸ்தூல வடிவில் நடக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒன்றொன்றுமே ஒரு பௌதீக வடிவில் நம்ம பார்வையில் தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடியே இதனுடைய மூல பிம்பமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்ட மண்டலத்தில் சூட்சும உலகத்தில் சூட்சும ரூபத்தில் ஏற்கனவே நடந்த விஷயங்கள். அது அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதை உணர்றதுக்கு முடியும். அப்போது இதே மாதிரி பிரம்மாண்ட மண்டலம், அதற்கும் மேம்பட்ட மண்டலம், அதுக்கும் மேம்பட்ட மண்டலம், இந்த மாதிரி அந்த உயர் மண்டலங்கள்லேருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இறங்கி வருது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த மேம்பட்ட கடைசி மண்டலத்தை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தும் போது அதனுடைய விளைவு படிப்படியாக கீழே இருக்கிற எல்லா மட்டங்கள்லேயும் ஏற்பட்டு உச்ச நிலை வரைக்கும் போய் எல்லாமே எளிதான முறையில் இயல்பான முறையில் தூய்மையாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6வது நியமத்தில் எல்லாரையுமே உடன்பிறப்புகளாக உணர்ந்து அவங்கள அவ்வாறே நடத்துங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே முதல்ல உணர்தல் அப்படிங்கிற ஒன்றும், அடுத்தது நடைமுறைப்படுத்துதல் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதில் முதல் பகுதி அனைவரையும் உங்கள் உடன்பிறப்புகள் என உணர்ந்து, அதாவது ஃபஸ்ட்டு உணரணும்.
அப்படி உணரும்போது எல்லாருமே நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு நாம் உணரும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த பிரிவினை உணர்வு அப்படிங்கிறது மறைஞ்சு ஒற்றுமைங்கிறது மேல் நோக்கி எழும்புது. அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம் கிடைக்குது. இந்த புரிதல், நமக்குள்ளே இருக்கிற அறியாமை, இது உள்ளார்ந்த ஒரு எதிர்ப்பு, இது எல்லாத்தையுமே நீக்கி ஒரு ஞானம், தெளிவு, தூய்மை, இது எல்லாத்தையுமே நமக்குள்ளே கொண்டுட்டு வருது. அப்போது உள்ளார்ந்து உணர்ந்து நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் போது அதை நாம் நடைமுறைப்படுத்துறதுக்கும் நாம் தயாராகிறோம். இதில் 2வது பகுதியாக சொல்லியிருக்கிறது நடைமுறைப்படுத்துறது. அதாவது அவர்களை அவ்வாறே நடத்துங்கள் அப்படிங்கிறது. முதல்ல புரிதல் அப்படிங்கிறது உணர்தலினுடைய வெளிப்பாடு. இப்போது நடைமுறைப்படுத்துறதுங்கிறது புரிதலினுடைய வெளிப்பாடு. முதல்ல உணரும் போது அதை பற்றி நாம் புரிஞ்சுக்கிறோம். நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போது நாம் எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டோம் அந்த விஷயத்தை அப்படிங்கிறது நமக்கு காமிக்குது. இப்போது உலகளாவிய சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ரோடில் ஒருத்தங்க நடந்து போகும்போது அவங்கள பிடிச்சி ஒரு கட்டி பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொருள் கிடையாது. மற்றவங்க சொல்கிறத எதிர்க்காமல் அப்படியே ஏற்றுக்கிறது, இதெல்லாமும் அதனுடைய அர்த்தம் கிடையாது. எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தி அவங்கள திருப்திப்படுத்துறது, நாம் கேட்குற எல்லாத்தையும் அப்படியே நம்புறது, மற்றவங்கள அதாவது நம்மளை யாராவது காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படியே வலுக்கட்டாயமாக அவங்களோட அந்த பிணைப்பிலேயே இருக்கிறது, நம்மளை யாராவது மிரட்டி பணிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அதையும் நம்ம விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. அதாவது எல்லாத்தையுமே கேட்டுட்டு எந்த ஒரு எதிர்ப்பையுமே சொல்லாமல் நாம் அமைதியாக போகிறது அப்படிங்கிறது கிடையாது. நம்மக்கிட்டேயே நாம் பரிவுணர்வுங்கிறத காமிக்காதப்போ நம்மளால் எப்படி மற்றவங்கக்கிட்ட காமிக்க முடியும்? நம்மளை நாமே நேசிக்கலை அப்படின்னும் போது நம்மளால் எப்படி மற்றவங்கள நேசிக்க முடியும்? ஒருத்தங்கக்கிட்டேருந்து இன்னொருத்தர் கற்றுக்கிறதுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கோம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் மற்றவங்களுடைய உதவியை நாம் வாங்கிக்கிறதுக்கும் தான் இங்கே இருக்கோம். அப்போது அந்த அன்பு மரியாதைங்கிறது பரஸ்பரம் இருக்கணும். ஆரோக்கியமான உறவு முறை அப்படிங்கிறத நாம் ஏற்படுத்திக்கும் போது மட்டும்தான் நாம் தொடர்ந்து வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. நாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது இந்த விழிப்புணர்வுங்கிறது நமக்கு விரிவடையுது. பிரிவினை உணர்வுங்கிறது நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகுது. உண்மையான அந்த சத்தியத்தை பற்றின அந்த ஒரு புரிதல் நமக்குள்ளே ஏற்படுது. அந்த உணர்தல், புரிதல், இது எல்லாமே இயல்பான வழியில் நம்மளுடைய நடத்தையை நம்ம மாற்றிக்கிறதுக்கு உதவுது. அப்போது நம்ம எல்லாரையுமே ஒரு சகோதரர்களாக பாவிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த உணர்வே நம்மளுடைய இயல்பான நடத்தையாகும் போது உலகளாவிய சகோதரத்துவ கோட்பாட்டினுடைய ஒரு உருவகமாகவே நம்ம மாறிடுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அதை நாம் இன்னும் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம குடும்பத்து உறவினர்கள்கிட்டையும் சரி, நண்பர்கள்கிட்ட, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட, சமுதாயத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட, ஒட்டுமொத்த மனித இனம் இவங்க எல்லார்கிட்டேயுமே ஒரு நிறைவான ஒரு உறவுகளை நாம் ஏற்படுத்திக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நாம் எல்லாருமே ஒரே சத்திய நிலையிலேருந்து வந்தவங்க. அதாவது நாம் எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு மாஸ்டர் இந்த 6வது நியமத்தை முடிச்சிருக்காங்க. 6வது நியமம் இதோட முடிஞ்சது. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.